அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக பொங்கல் பரிசு 2026 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு சலுகைகளும் உதவி தொகையும் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை ரொக்கப்பணம் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் மகளிர் சுய தொழிலுக்காக பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியான அறிவிப்பில் 2026 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 அல்லது ரூபாய் 5000 வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசு தொகுப்பு விநியோகம் வரும் ஜனவரி 2வது வாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்படும். அதற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குவதற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் நேரடியாக ரேஷன் கடைக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம். 2026 பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுநில கரும்பு, இலவச வேஷ்டி மற்றும் சேலை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்டவை இடம்பெறும் என்கின்றனர். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பெரும்பாலான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கமும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இ-KYC கட்டாயம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களின் இ-KYC அதாவது மின்னணு வாடிக்கையாளர் சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும் என மத்திய அரசு தற்போது கட்டாயமாக்கி உள்ளது. ஒருவேளை KYC சரிபார்ப்பு செய்ய தவறினால் ரேஷன் பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்படுவதுடன் அரசின் பல்வேறு நிதியுதவி திட்டங்களும் கிடைக்காமல் போகலாம். எனவே அரசு வழங்கும் உதவிகள் தடையின்றி கிடைக்கவும் பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் இந்த ஆன்லைன் சரிபார்ப்பு முறை பாதுகாப்பானது மற்றும் முக்கியமான வழிமுறையாக கருதப்படுகிறது. தற்போதுள்ள நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் பொதுமக்கள் ரேஷன் கடைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே மொபைல் போன் மூலமாக இ-KYC முடிக்கலாம். மேரா KYC மற்றும் ஃபேஸ் RD போன்ற அதிகாரப்பூர்வ செயல்களை பயன்படுத்தி ஆதார் எண் மற்றும் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் இந்த சரிபார்ப்பை சுலபமாக செய்து முடிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பின் அதற்கான டிஜிட்டல் ரசீதையும் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.